பேசும் காய்கறிகள் அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சாம். நிறைய காய்கறிகள் இருந்துச்சாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விளையுமாங்க. எல்லா காய்கறிகளுமே விளைஞ்சி அறுவடைக்கு தயாராக இருந்த நேரமாக அது. அப்போ ஒரு உருளைக்கிழங்கு, நான் தான் ரொம்ப பெரியவன், என்னை வச்சு தான் ரொம்ப அதிகமான ரெசிபிஸ் செய்வாங்க, அப்படி இப்படின்னு அதோட பெருமைகளெல்லாம் சொல்ல ஆரம்பித்ததான். அதை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு தக்காளி, இல்லை நான் தான் ரொம்ப பெரியவன், என்னோடய புளிப்புச்சுவை தான் அந்த ரெசிப்பியவே ரொம்ப சூப்பராக மாற்றிடுது, நான் இல்லாமல் மேக்ஸிமம் ரெசிபிஸ் செய்யவே முடியாது, அதனால் நான் தான் பெரியவன் அது பேச ஆரம்பிச்சுதான். அதை பார்த்துட்டு ஒரு கேரட், இல்லை நான் தான் ஹெல்த்தோட கிங்கு, நான் ரொம்ப ஹெல்த்தியானவன், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லி அதோட பெருமைகளெல்லாம் அது பேச ஆரம்பிச்சிருச்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கோஸ் இருந்துக்கிட்டு, இல்லை நான் தான் ரொம்ப பெரியவன், என்னோடய சுவை தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கிறதுலே, அப்படி இப்படின்னு சொல்லி அது அதோட பெருமைகளையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சான். இது மாதிரி ஒரு வெஜிடபிளாக அதை பற்றி அதோட பெருமைகளையெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சான். எல்லா காய்கறிகளும் பேச ஆரம்பித்து பெரிய வாக்குவாதமே நடந்துச்சான். ஒன்றுத்துக்கிட்ட ஒன்று சண்டை போட்டுக்கிச்சான், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மிளகா அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா அது பேச ஆரம்பிச்சிச்சான். எல்லார்கிட்டேயுமே ஒரு தனித்தனி திறமை இருக்குது, எல்லார்கிட்டேயுமே ஒரு சுவை இருக்குது, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் அது ஒரு மிகப்பெரிய சுவையே, தனித்தனியாக இருக்கும்போது கிடைக்கிறத விட நம்ம எல்லாருமே ஒன்றா சேரும்போது இருக்கிற சுவை தான் ரொம்ப பெரிய சுவை, அதனால் நம்ம யாரும் சண்டைலாம் போட்டுக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும், நம்ம ஒற்றுமையாக இந்த ஒரு செயலை செஞ்சோன்னா தான் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிச்சான் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும். அதுங்களும் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிச்சிங்களாம். அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டு ஒரு விருந்து தயாராகிட்டு இருந்ததான். அதை பக்கத்தில் இருந்த சில காய்கறிகள் பார்த்துட்டு இருந்துச்சான். உணவு தயாரானதும் அங்கே இருந்த சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த உணவை ரொம்ப ரசித்து ருசித்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம். இது எல்லாமும் அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அவங்களோட அந்த ஹாப்பினஸ் அவங்க முகத்திலே தெரிஞ்சதான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதுங்க ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிச்சிங்களாம். நம்ம எல்லாருமே சேர்ந்ததுனால தான் ஒரு சூப்பரான ரெசிபிஸ் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி.